என் வீட்டுக்கு நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். நான் கல்யாணம் பண்ணி போனது எங்களை விட கொஞ்சம் வசதியான வீடு. என் ஹஸ்பண்ட் என்னை விட நல்லாவே படிச்சிருக்காரு. நான் அவ்வளவா படிக்கவே இல்லை. எனக்கு சமையல் வேலை எல்லாமே தெரியும். ஆனா படிப்பு சம்பந்தமான எந்த வேலையுமே தெரியாது. என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 2 தம்பிங்க இருக்காங்க. 2 தம்பிங்களுக்குமே இப்பதான் அடுத்தடுத்து கல்யாணம் நடந்துச்சு. அந்த 2 பொண்ணுங்களுமே நல்லா படிச்சவங்க. 2 பேருமே ஜாப்ல இருக்காங்க. நாங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். நான் தான் சமையல் வேலை எல்லாமே பார்ப்பேன். என் கொழுந்தனாருங்க ஒய்ஃப், என் கொழுந்தனாருங்க எல்லாருமே ஜாப்ல இருக்காங்க. காலையில எந்திரிச்சோனையுமே எல்லாத்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு படிக்கிற குழந்தைங்க. அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி என்னோட மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும். மற்ற உள்ள வீட்டு வேலைகள் எல்லாமே நான் தான் தனி ஆளாவே செய்வேன். இவ்வளவும் செஞ்சு எனக்கு எந்த நல்ல பேருமே இல்லை. அந்த சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. எது எடுத்தாலும் என் வீட்டில் எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வராங்க, நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்பெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது, நம்ம எத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் இல்லையா அப்படின்னு நினைப்பேன். வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அப்ப எல்லாமே அந்த கோவத்தை எல்லாம் என் ஹஸ்பண்ட் என் மேலதான் காமிப்பாரு. நீயும் படிச்ச ஒரு வேலையில இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு வார்த்தைகளால குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் என்னால கேட்கவே முடியல. நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் கட்டம் டெய்லரிங் கிளாஸ் போனேன். டெய்லரிங் கிளாஸ் போய் நல்ல முறையில டெய்லரிங் எல்லாமே கத்துக்கிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் அவசர அவசரமா பார்த்து வச்சுட்டு அந்த டைமுக்கு போயிட்டு அந்த டைமுக்குள்ள வரணும். வீட்டுல வந்து எல்லாம் தைச்சு பார்க்கணும். வீட்டு வேலைகள்லயும் எந்த இடையூறு ஏற்படக்கூடாது. நான் கத்துக்கிற வேலையும் நல்ல முறையில் கத்துக்கணும். பெரிய போராட்டமா இருந்துச்சு. என் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரே ஒரு மிஷின் நல்லதா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவரும் வாங்கி கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா டைலரிங் எல்லாம் கத்துட்டு நல்ல முறையில் நிறைய பிளவுசஸ் தைக்க ஆரம்பிச்சேன். தையல் சம்பந்த வீடியோ எல்லாமே யூடியூப்லயுமே நிறைய பார்ப்பேன். பார்த்து நிறைய துணிகள் எல்லாமே விதவிதமா தைக்க ஆரம்பிச்சேன். வீட்டளவுல துணி எல்லாம் தைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு ஷாப் வச்சேன். 2 வருஷம் கழிஞ்சு அந்த ஷாப் ஒரு நல்ல மெயினான இடத்துல தான் வச்சேன். நல்லாவே துணிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்குமே தைச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா டைலரிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு 20 பெண்கள் எங்கிட்ட டைலரிங் கத்துக்கிறாங்க. மாசமான கை நிறைய சம்பாத்தியம். என் கணவருக்கு ஹெல்ப் பண்றேன். என் பிள்ளைங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறேன். எனக்கு தேவையானது செய்யறேன். என் அம்மா அப்பா தேவைகளையும் பூர்த்தி செய்யறேன். இந்த சந்தோஷங்களை எல்லாமே நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு கொடுக்குது. ₹1 இருந்தாலும் நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி தான். இப்போ என் வீட்டுல எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க. நானும் இண்டிபெண்டா வாழ ஆரம்பிச்சிட்டேன். படிக்காத என்னாலேயே இவ்வளோ தூரம் என்னால சாதிக்க முடிஞ்சிச்சு. அப்படின்னு படிச்சவங்களால நிறைய சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கு படிப்பு பெரிய தேவையே கிடையாது. வயசும் தடை கிடையாது. பெண்கள் எப்பவுமே சுயமா சம்பாதிக்க கத்துக்கணும். 4 பேருக்கு முன்னாடி தலகுனியாம கெத்தா வாழணும். என்னாலேயே முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும். முயற்சி செஞ்சு பாருங்க. இது மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்காக ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணுங்க.